பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தேசிய அளவில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கு. பிளவுவாத அரசியல் அதை எதிர்க்கிறவங்க தான் வந்து சிஜேபி சைடில் போகிறாங்க. தங்களுக்கு எதிரான ஒரு குரல் வருது, அதில் இளைஞர்கள் இருக்காங்கன்றதே ஒரு அலர்ஜியாக இருக்கு. அதை உடைக்கிறதுல தான் அவங்க தெளிவாக இருப்பாங்க. அது பல்வேறு விதங்களில் உடைப்பாங்க. மெம்பர்ஸ் அதிகமாக்குறதோ இல்லை குறைக்கிறதோ இருக்கிறதோ என்ன பண்ண நினைக்கிறோமோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து திமுகவுடைய உதவி தேவையாக இருக்கும். அதை வச்சுட்டு மத்தியில் இருக்கிற பாஜகவோட ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் கெஞ்சலாம், போ நேஷனல் லெவலில் எங்களை ஆதரின்னு கெஞ்சறாங்க. அவங்க நீங்கள் ஆதரிக்கிற மாதிரியே இல்லை. ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தேசிய அரசியல் ஒரு பரபரப்பான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. அதாவது பார்லிமெண்ட் கூட இருக்கு, மழைக்கால கூட்டத்தொடர் கூட இருக்கு. எதிர்க்கட்சிகள் ரொம்ப முக்கியமான சில பிரச்சனைலாம் உள்ள கொண்டு வர இருக்காங்க. நிறைய பிரச்சனை, மக்கள் பிரச்சனை உள்ள கொண்டு வர இருக்காங்க. அதே போலன்னா பாஜகவும் வந்து சில முக்கியமான திட்டத்தை வந்து நிறைவேற்ற இருக்காங்க. சில மசோதாவை சட்டமாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய தேசிய நியூஸாக மாறிட்டு இருக்கு, சீரியஸான விஷயம் மாறிட்டு இருக்கு. இந்த டோட்டல் சப்ஜெக்ட்ஸும் இந்த தேசிய அரசியல் ஏற்பட்டிருக்க இந்த பரபரப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? இது இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்னு எதிர்பார்த்தது தான். அதாவது இந்த மாநில தேர்தலுக்கு அப்புறமே வந்து பாஜக கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாங்க. அதாவது கல்கட்டாவில் வின் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் தாவேக்கா வின் பண்ணிடுச்சு. தாவேக்கா வின் பண்ணி திமுக தோற்றாலுமே அது பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமாக தான் இருக்குது. திமுக தோற்றது அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். தாவேக்கா தோக்கடிச்சது வேறு விஷயம். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லாட்டி கூட இங்கே இருக்கிற தாவேக்காவோட பாலிடிக்ஸையும் திமுகவுடைய பாலிடிக்ஸையும் பாஜக தான் நிர்ணயிக்கிற லெவலில் போயின்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து இந்த மாநில தேர்தலுக்கு அப்புறம் மும்பையில் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. சிவசேனா ஆட்கள்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரத்பவார் ஆட்களும் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்காங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியில் இருக்கிற ராஜ்யசபா 7 பேர் வந்து பாஜக போயிட்டாங்க. ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா லோக்சபாவில் ராஜ்யசபாவில் பாஜக வந்து நல்ல அசுரபலத்தோடு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இப்போ என்னென்னா, யாராவது ஒரு பெரிய கட்சி, திமுக மாதிரி பெரிய கட்சி அப்ஸ்டைன் ஆனாலே போகிறோம், வெளிக்கு நடப்பு செஞ்சாலே போகிறோம், அவங்க மசோதாவெல்லாம் 2/3 பாஸ் பண்ணக்கூடிய லெவலில் அவங்க போகிற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை பார்லிமெண்ட்டில் வந்து பக்கா ஒரு இதோடு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. அவங்க நினைக்கிற மாதிரியான மறுசீரமைப்பு மசோதாலாம் கொண்டாந்து அவங்க மெம்பர்ஸ் அதிகமாக்குறதோ இல்லை குறைக்கிறதோ என்ன பண்ண நினைக்கிறோமோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து திமுகவுடைய உதவி தேவையாக இருக்கும். எப்படி தேவையாக இருக்கும்? டைரெக்டாக தேவையாக இருக்காது, இன்டைரக்டாக அது உதவி பண்ண முடிய கட்டாயத்தில் திமுக இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, அதுக்கு இப்போ இருக்கிற ஒரே பலமே வந்து இந்த 22 லோக்சபா உறுப்பினர்களும் 10 ராஜ்யசபா. அதை வச்சுட்டு நம்ம என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னு அவங்க பார்ப்பாங்க. இப்போ அதை வச்சுட்டு மத்தியில் இருக்கிற பாஜகவோட ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப பாஜகவோட ரொம்ப நெருங்கி போகாமல், ரொம்ப விலகி இருக்காமல் ஒரு மீடியமான ஒரு பாலிடிக்ஸ். ஓகே. அதே சமயம் இங்கே விஜய்க்கு எதிராக கடுமையான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஊழல் வழக்கு அது இதுன்னு போடுவார், அவதூறு வழக்குன்னு கைது பண்ணுவார் வச்சுக்கோங்க. அப்போ எதிர்க்க கடுமையான பாலிடிக்ஸ் 2 கவர்மெண்ட்டையும் எடுத்து நீங்கள் பண்ண முடியாது இல்லை அட் அ டைம். இதுவரையும் 8 வருஷமாக எடுத்து பொலிட்டிக்கலாக நீங்கள் லாபம் கண்டுட்டீங்க. இனிமேல் அதை எதிர்க்கிறத பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. 29 வரையும் உங்கள் பார்ட்டியை நீங்கள் தள்ளிட வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க. விஜய் என்ன வழக்கு போட்டாலும் டிவிஎஸ்சி வழக்கை சந்திக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு போன்ற விஷயங்கள் வந்தால் பிரச்சனையாகும். அதனால் பாஜக ஓரளவுக்கு ரொம்பவும் நெருக்கமாக இல்லாமல், ஓரளவுக்கு அனுசரிச்சுட்டு போகிறதுன்னு சொல்லாமல், அவங்கள கோபப்படுத்தாமல் அவங்க காரியங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு சாதகமான சூழலை அவங்க உருவாக்குற மாதிரியான இடத்துல அவங்க இருப்பாங்க. அது வந்து முற்றிலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை அதோட சேர்ந்துட்டோன்ற மாதிரி நிலைமை, பாஜகவோட சேர்ந்துட்டோன்ற நிலைமைக்கு போக மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு 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 டச் அண்ட் கோன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருப்பாங்க. விஜய் எதிர்க்கிறதுல ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. இப்போது வந்து இன்றைக்கி வந்து மேகதாது பிரச்சனையை வந்து கையில் எடுக்கிறாங்க. மேகதாது பிரச்சனையை கையில் எடுக்கிறதுல வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்து பேசினீங்கன்னா முன்னாரத்தை கைவிடுறேன் அப்படின்றார். வாங்சுக்க சொல்கிறார். அது இப்போ இவங்க வந்து பார்லிமெண்ட் நோக்கி ஊர்வலம் போகிறாங்க. போலீஸ் வழக்கப்படி எல்லா விதமான தடையும் ஏற்படுத்துகிறாங்க. தேசிய அளவில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குது. அதை வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு பிஜேபி விட மாட்டேங்கிறாங்க. அது கன்சாலிடேட் ஆகிறதுக்கு பிஜேபி விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் 2010-11 அண்ணா ஹசாரே எடுத்த மூமெண்ட்டு, கெஜ்ரிவால் எடுத்த மூமெண்ட்டு, அதில் அரசியல் ரீதியாக பயன்படுறது யார்? பாஜக.
இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகி இளைஞர்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்ததுன்னா அதில் பெனிஃபிட் ஆகிறது யார்? காங்கிரஸாக. அப்போ அந்த காங்கிரஸ் பெனிஃபிட் ஆகக்கூடாதுன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அடக்கி வைக்கணும். அந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அது எந்த விதத்துலையும் அது வந்து இளைஞர்களை வந்து அவங்க கவர்ந்துடக்கூடாதுன்றதில் பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வரதை விட அவங்க வந்து மக்கள் மனசை மாற்றி காங்கிரஸுக்கான ஒரு மேடையை தயார் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஒரு பிளாட்ஃபார்மை தயார் பண்ணிட்டாங்கன்னா இல்லை அதான் அவங்களுக்கு பிரச்சனை. எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் இதை அப்படியே 2012 காலகட்டத்தை ஒப்பிட்டு சொல்கிறீங்க. ஆம் ஆத்மியுடைய எழுச்சி, அதே போல் நம்ம பாஜகவுடைய தேர்தல் வெற்றி, அண்ணா சாரோட அந்த பாலிடிக்ஸ், அதை வந்து பாஜக அறுவடை பண்ணிக்கிட்டாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அரசியலை காங்கிரஸ் பயன்படுத்திக்கும், இந்திய கூட்டணி பயன்படுத்திக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் இது எப்படி பார்க்குறேன்னா, ஏற்கனவே இந்திய கூட்டணி ஒரு மக்களோட நம்பிக்கை ஏற்படுத்தாமல் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது. அது இருக்கும்போது புதிதாக ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது கிளம்பியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனையை, சீரியஸான பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க. இந்திய கூட்டணி எடுக்க தவறிய பிரச்சனை இவங்க கையில் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சின்ற இடத்துல இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் வந்துருக்கு. ஒன்று இந்திய கூட்டணி, இன்னொன்று சிஜேபி அப்படின்ற 2 ஃபோர்ஸ் வந்துருக்கதான் நான் பார்க்குறேன். இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் சிதறதான வாய்ப்பு இருக்கும். உண்மைதான். ஆனால் சிஜேபி வந்து அந்த தேர்தல் ரோலுக்கு போவாங்களான்னு தெரியல. அவங்க மக்களை வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்குறது பல்வேறு இஷ்யூஸில், இப்போ நீட் இஷ்யூ, எஜுகேஷன் இஷ்யூவில் கையில் எடுத்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி விலைவாசி ஒவ்வொரு இஷ்யூ அவங்க கையில் எடுக்கும்போது பல விஷயங்கள் வரும். அப்போ கையில் எடுக்கும்போது ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குற அளவுக்கு தான் அவங்க போவாங்களே தவிர அவங்க தேர்தல் அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா இல்லையான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 29 வரையும் பார்க்கணும். ஆனால் அவங்க தேர்தல் அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்ணலை வச்சுக்கோங்க. இப்போது இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் கெஜ்ரிவால் என்ன சார் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. 2014 இவங்க மொத்தமாக பிஜேபி அறுவடை பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மொமெண்டம், ஒரு இளைஞர்களோட ஆதரவை வந்து ஒரு திரட்டி வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்க. அது 29 எலெக்ஷன் அது தேர்தலில் இவங்க நிற்கலை அப்படின்னா காங்கிரஸுக்கு தான் டைவர்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து சிஜேபி என்ன மாதிரி பொசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணினாலுமே இப்போ வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மக்கள் மனநிலையை மாற்றத்துக்கான முயற்சியில் இருக்காங்க. அதுக்கான இளைஞர்களை சேர்க்குறாங்க, அதுவும் ஜென்சி இளைஞர்களை சேர்க்குறாங்க அப்படின்றதே பிஜேபிக்கு வந்து ஒரு ரொம்ப அலர்ஜியான ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து சேரவே விடக்கூடாது, இந்த மாதிரி மனநிலையே வரக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து மக்களை வந்து ஒரு விதத்தில் கம்யூனலாகவும் கட்டி போட்டிருக்காங்க, டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ்னு சொல்லி அதுலேயும் கட்டி போட்டிருக்காங்க, மோடியை விட்டால் உலகத்தில் வேறு தலைவரே கிடையாதுன்னு சொல்லியும் கட்டி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வரவே கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு மீறி வந்து பல இஷ்யூஸில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் அதை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்க மாட்டேங்குது. அப்போது சிஜேபி மாதிரி அமைப்பு வரும்போது அதை உடைக்கிறதுல தான் அவங்க தெளிவாக இருப்பாங்க. அது பல்வேறு விதங்களில் உடைப்பாங்க. அதை அசம்பிளாகவே விடமாட்டாங்க வச்சுக்கோங்க. அதுதான் இப்போ அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மொமெண்டம் வந்ததுன்னா அது அவங்க தேர்தலில் நிற்கல வச்சுக்கோங்க, அப்படியே காங்கிரஸுக்கு அது ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இப்போது சிஜேபியுடைய அந்த மூமெண்ட் வந்து பிஜேபிக்கு ஒரு சவால் தான். பிஜேபி அதை வந்து எப்படியும் அடக்க தான் முயற்சிப்பாங்க. ஒன்றும் இல்லாத பண்ணுறதுக்கான விஷயங்களை கையில் எடுப்பாங்கன்னு உண்மை. பாருங்கள், அன்றைக்கி அவ்வளவு ஃபங்க்ஷன் இது நடக்குது. இந்த இவர் தலைவர் பேசிட்டு இருக்கார், சிஜேபி தலைவர். ஒரு லேடி வந்து ஒரு இங்கை தூக்கி வீசுறாங்க மேலே. அபிஜித் தீப்கே நிறைய பிரச்சனை அவர் அரைகிறாங்க. அவருக்கு ராஜஸ்தானில் ஒரு போராட்டம் அவர் வந்து அரைஞ்சு அதெல்லாம் பண்ணது யாரு? ரொம்ப எல்லாமே பிஜேபி ஆட்கள் தான். பெரும்பாலும் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்களுக்கு எதிரான ஒரு குரல் வருது, அதில் இளைஞர்கள் இருக்காங்கன்றதே ஒரு அலர்ஜியாக இருக்குது அவங்களுக்கு. வந்து அது வந்து ஒவ்வாமையாக இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக அது அசம்பிள் ஆகவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போது சிஜேபி அடுத்த கட்ட போராட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ வாங்சுக் வந்து வராரு, எல்லாம் கலந்துக்கிறார், உண்ணாவிரதத்தை கலந்துக்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு ஷேப் எடுக்குது. ஆனால் சார், ஆனால் இப்போ அதாவது சிஜேபி வந்து ஆக்சுவலாக அந்த சிஜேபி இந்த டோன் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தவறான ஒரு உவமையை சொல்ல போய் அங்கேருந்து கிளம்பின ஒரு அதிருப்தி விஷயமா தான் இது கிளம்பிச்சு. சிஜே வந்து வேலையற்ற இளைஞர்களை பற்றி ஒரு தவறாக சொல்லிட்டாரு. அதனால கோவப்பட்டு சோஷியல் மீடியா ஆரம்பித்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் இல்லாமல் களத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவோட தலைநகரமே, அரசியல் தலைநகரமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அவங்க அழைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 20,000-30,000 மக்கள் திரண்டு வராங்க. இப்போ டெல்லி ஜந்தர் மந்தத்தில் பெரிய பிரச்சனை. நடிகர் பிரகாஷ் ராஜிலேருந்து நிறைய ஒரு சோஷியல் ஐக்கான்ஸ் ஃபுல்லாக அதுக்கு போகிறாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய ஒரு வடிவம் பெறுது. அவங்க கூட சேர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க ஆன்டி பிஜேபி மனநிலையில், ஆன்டி ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க, எந்த கட்சியும் சாராதவங்களாக இருக்கிறவங்க, அவங்க தான் அவங்ககிட்ட போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்களாம் வந்து ஆன்டி. ஏன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து இந்த டிவிஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, பிளவுவாத அரசியல், அதை எதிர்க்கிறவங்க தான் வந்து சிஜேபி சைடில் போகிறாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ் ஒரு நம்பிக்கையாக இருந்தது. இந்த ராகுல் காந்தியோட இந்த லீடர்ஷிப் வந்து சில சமயங்களில் ரொம்ப கேலிக்குரியதாகவும் ரொம்ப கொஸ்டினபுளாகவும் இருக்கிறதுனால சிஜேபி மாதிரி ஒரு இளைஞர்கள் பார்ட்டி வரும்போது அதை சப்போர்ட் பண்ண வேண்டியது கடமைன்னு நினச்சி சில பேர் போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ்லாம் போகிறத நம்ம பார்க்குறோம், பல்வேறு தலைவர்களும் அதில் போகிறத நம்ம பார்க்குறோம், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. அவங்கள வந்து அசம்பிள் பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து அவங்க இஷ்யூ தான் எடுத்திருக்காங்க. நீட் இஷ்யூ போன்ற விஷயங்கள் தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அதே சமயம் மேகதாது விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. திமுக பொறுத்த மட்டும் காங்கிரஸோட ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இனிமேல் காங்கிரஸோட
ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீங்கள் தனி, நாங்கள் தனி. நீங்கள் எடுக்கிற எந்த இஷ்யூவும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். நாங்கள் தமிழ்நாட்டு இஷ்யூ தான் எடுப்போன்றாங்க. இவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, காங்கிரஸ் எடுக்கிற இஷ்யூ எதையும் ஆதரிக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போது அவங்க நீட் இஷ்யூ எடுத்தால் கூட இவங்க வந்து மேகதாதுன்னு கத்திருப்பாங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் மேகதாதுன்னு. மேகதாது கையில் எடுத்தாங்கன்னா காங்கிரஸுக்கு பிரச்சனை வந்துடும். அது பாலிடிக்ஸ். பாஜக என்ன பாலிடிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க கர்நாடகாவை சப்போர்ட் பண்ணுவாங்க, தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து இவங்க காங்கிரஸுக்கு செக் வைக்கிற மாதிரி தான் இந்த மேகதாது கையில் எடுத்திருக்காங்க திமுக. சப்போஸ் மேகதாது விஷயத்திலே ரொம்ப ஆகா ஓவன் பண்ணி ஸ்பீக்கர் முன்னாடி ஒரு பெரிய கலாட்டா பண்ணி ஒரு 2 நாள் உங்களை வெளியேற்றுறேன்னு ஸ்பீக்கர் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன். இந்த 2 நாள் இவங்க வெளியில் போனாங்கன்னா அந்த நேரத்தில் மறுசீரமைப்பு மசோதா கொண்டு நிறைவேற்றிட்டு என்ன பண்ணுவீங்க? ஓகே, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே. அப்போ திமுக என்ன சொல்லுவோம், எங்களை வெளியேற்றிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க அந்த சமயத்தில் அவங்க நிறைவேற்றிட்டாங்க, நாங்கள் அதுக்கு காரணம் கிடையாது, நாங்கள் எதிர்க்கிறோம், இல்லை ஆதரிக்கிறோம், ஏதோ ஒன்று நாங்கள் சொன்ன சேஞ்சஸ்லாம் இருந்ததுன்னா ஆதரிக்கிறோம், இல்லாட்டி எதிர்க்கிறோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக போராடி வெளியில் வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை எடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் செக்கில் மாட்டிக்கும். அது வந்து கர்நாடகா சப்போர்ட் பண்ணுறதா தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுறதானே மாட்டிக்கும். ஸோ பிஜேபி 2 விதத்துலையும் பெனிஃபிட் ஆகும். ஆக்சுவலாக வந்து இவங்க வெளியில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே இருந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லைனால பிஜேபி வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். திமுகவுக்கு காங்கிரஸ்னால் வந்து இங்கே லோக்கலில் முதுகில் குத்திட்டு போனதுனால அவங்க காங்கிரஸ் கெஞ்சலாம். இப்போது நேஷனல் லெவலில் எங்களை ஆதரின்னு கெஞ்சறாங்க. அவங்க நீங்கள் ஆதரிக்கிற மாதிரியே இல்லை, நீங்கள் எடுக்கிற எந்த முன்முயற்சிக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு டிஆர் பாலு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதனால் பார்லிமெண்ட்ரி பாலிடிக்ஸை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய பாலிடிக்ஸ் தமிழ்நாடு அரசியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு பாலிடிக்ஸாக இருக்குது. விஜய் எதிர்க்கிறதுக்கு ஓகே, அங்கே பிஜேபியோட ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லாமல் கூட்டணின்னு சொல்லாமல் கார்த்திக் சிதம்பரம் வந்து சொன்னார் பாருங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவாங்க, கூட்டணி மட்டும் போக மாட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட அது கரெக்ட் தான். 29 வரும்போது திமுக என்ன பண்ணுது, அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடைக்க மாட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் அதுவரையும் எப்படி கட்சியை தள்ளின்னு போகிறது, இந்த மெம்பர்ஸை வச்சு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, நம்ம பாலிடிக்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்றதுல தான் இவங்களுடைய திமுகவுடைய இது இருக்குது. அதே சமயம் தாவேகாவும் பிஜேபியை ரொம்ப எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் வந்து அடக்கி தான் வாசிக்கிறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறதுலாம் கிடையாது. அவங்க இந்தியா கூட்டணியிலும் சேர மாட்டேன்றாங்க. அவங்களுக்கும் தெரியுது பாஜக எதிர்த்தா நமக்கு பிரச்சனை, ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பல விஷயங்கள் இருக்குது. பாஜகவும் தாவேகாவும் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னா, பாஜக வந்து எப்படி தாவேகாவை பார்க்குதுன்னா, இவங்க திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க, கூட்டணி கட்சியை பிரிச்சிட்டாங்க, அதிமுகவை உடைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணட்டும், நம்மளை எப்போ எதிர்க்கிறானோ அப்போ அவரை நம்ம அவரை அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க பிஜேபி நினைக்குது. இவர் விஜய் நினைக்கிறாரு, நமக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கிற வரையும் நம்ம பாஜக ஒன்றும் கண்டுக்க வேண்டாம், நம்ம காங்கிரஸோட ஓரளவுக்கு இருக்கலாம், நமக்கு வேண்டிய காரியங்கள் நடக்கலை அப்படின்ற போது அப்போ எதிர்க்கலாம் அப்படின்ற லெவலில் அவர் இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிஜேபி தாவேகா வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால அவங்க எப்போ எதிர்ப்பாங்க, எப்போ ஆதரிப்பாங்க, எப்போ 2 பேருக்குள்ள ஒரு முற்றல் மோதல் வரும், இல்லை இணக்கமாக போயிடுவாங்களா, இணக்கமாக போனால் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இப்படி டீல் பண்ணுவாங்க தாவேகாவை அப்படின்ற விஷயங்கள் பலது இருக்குது. இங்கே ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காருன்னா, தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிருக்காருன்னா, இதுக்கு வந்து முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த அரசியலை பிரதானமாக முன் வச்சார். ஸோ அதனால் அவருக்கு அந்த அரியணை கிடச்சிருச்சு. பட் இனியும் அவரை வந்து வண்டி அப்படியே ஓட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்டில் நிறைய விஷயம் சீரியஸான விஷயத்தெல்லாம் டச் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்லாம் இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதுவும் சரி, கல்வி சார்ந்த விஷயங்கள் சரி, நிறைய விஷயத்தில் வந்து சீரியஸான விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து விஜய் அவர்களால் அதுக்கும் திமுக ப்ளேம் பண்ணி அரசியல் பண்ண முடியாது. பாஜக எதிர்த்து தான் அரசியல் செய்ய முடியும். இப்போ ஒன்றில் வந்து இப்போ இந்த வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கணும், அது நீங்கள் பாட மறுத்தா 3 வருஷம் சரி அப்படிங்கிறாங்க. இதை வந்து பல இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அந்த இஸ்லாமியர்கள் ஆதரவு தான் இன்றைக்கி விஜய் ஆச்சும் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி இடத்துல விஜயில் சைலண்டாக அந்த அரசியல் கொண்டு போக முடியும்? விஜய் சைலண்டாக நகரவே முடியாது சார். அவர் வந்து கருத்து சொல்லியே தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். நீங்கள் சொல்கிற மாதிரி எஃப்சிஆர்ஏலாம் வந்து என்ஜிஓஸ், கிறிஸ்துவ என்ஜிஓஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் அவருக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் வாய முடின்னு இருக்கார். அதில் அவர் கருத்து சொல்லியே ஆகணும். அந்த அவர் பார்லிமெண்ட்டில் அவருக்கு மெம்பர்ஸ் இல்லாதனால அவர் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அவருடைய ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகுது. ஜேபிசியில் இருக்குது, ஜேபிசி வந்து கருத்து சொல்லணும். அதான் இல்லை, அவர் வந்து பார்லிமெண்ட்டில் சட்டம் வந்து விவாதத்துக்கு வரும்போது இவர் கருத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. பார்லிமெண்ட்டில் எனக்கு மெம்பர்ஷிப் இல்லைன்னு ஒதுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகுது. உங்களுடைய ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும்போது நீங்கள் பேசணும். உயர்கல்வி நிறுவனங்களை ஒன்றா பண்ணுறாங்கன்னா உங்கள் காலேஜிலே கை வைக்கிறாங்க, தமிழ்நாடு அரசோட காலேஜிலே கை வைக்கிறாங்க, மாநில உரிமையை பறிக்கிறாங்க, அங்கே நீங்கள் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்து கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பேசாமல் நழுவி போக முடியாது. ஆனால் திமுக வந்து பொறுத்த மட்டும் அவங்க வந்து அங்கே பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் வச்சிருக்கிறதுனால அவங்க இவரோட அவங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்க வந்து எஃப்சிஆர்ஏல வந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க வருவாங்க. அதே சமயம் மறுசீரமைப்பில் வந்து நாங்கள் சொன்ன கரெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பிச்சுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா 29 வரையும் நம்ம பாலிடிக்ஸை ஓட்டணும், 2 கவர்மெண்ட்டையும் எதிர்க்க முடியாது. அதுவும் விஜய் கூட எதிர்க்கலாம். வந்து அங்கே மத்திய அரசை வந்து எதிர்க்கிறது வந்து பிரச்சனைக்குரிய பல விஷயங்கள் வந்துடும். அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு அவங்க நினைப்பாங்க. அது வந்து
பொலிட்டிக்கலாக வந்து சில கட்சிகள் வந்து சில நேரங்களில் எடுக்கிற ஒரு முடிவாக வந்து நம்ம பார்க்கணும். ஒரேடியாக அவங்க பாஜகவோட சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதுவே வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து திமுகவுக்கு அதுவே ஒரு கெட்ட பேரை உண்டாக்கும். எப்படி இப்போ அதிமுக வந்து பாஜக கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆதரிச்சாங்க, சிஏஏ முதற்கொண்டு முத்தலாக்கு முதற்கொண்டு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி தான் ஆதரிக்கிறீங்கன்ற பேச்சு இங்கே வரும். அதனால் கொஞ்சம் ஓட் பேங்க் இழக்க வேண்டி வரும். ஆனால் திமுக வந்து 29 எலெக்ஷன்ஸ் நெருக்கம் வரையும் ஓரளவுக்கு இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். 29 தேர்தல் வரும்போது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருது, விஜயோட இருக்கிறவங்க யாராவது இப்படி வெளியில் வராங்க, அந்த தனியாகவே ஒரு கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்ற போது அப்போ அவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ விஜயோடைய பாலிடிக்ஸாக கூட பாருங்களேன், விஜய்க்கு ஆதரிக்கிறவங்க கிறிஸ்டியன் ஓட் பேங்க்கு, இல்லை முஸ்லீம் ஓட் பேங்க் ஆதரிக்கிறாங்க, இல்லை தலித்துகள் ஆதரிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இந்த 3 பேர் ஆதரிக்கிறதுனாலேயே ஓபிசி ஓட் பேங்க் ஒன்று இருக்குல்ல தமிழ்நாட்டில், வன்னியர்கள் ஓட் பேங்க் இருக்குது, நாடார்கள் ஓட் பேங்க் இருக்குது, கவுண்டர்கள் ஓட் பேங்க் இருக்குது, ஓபிசி ஓட் பேங்க். அந்த ஓபிசி ஓட் பேங்க் நாங்கள் எடுக்கிறதுல அவங்க முயற்சி பண்ணுவாங்கல்ல, யார் திமுக முயற்சி பண்ணும்ல. அப்போ திமுக வந்து கேஸ்டா போலரைஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நான் கேஸ்டா போலரைஸ் ஆகும்னு சொல்லல, அதுலேயும் பார்ட்டி இருக்கலாம். பார்ட்டியெல்லாம் இப்போ நான் சொல்கிற ஓபிசிலேயே விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. முதல் எலெக்ஷன்ஸில் விஜய் வாங்கின ஓட்டுன்றது அவருடைய மூஞ்சியை பார்க்காம ஒரு சேஞ்சுக்காக போட்ட ஓட்டாக கொடுக்கலாம், அவருக்கு பிடிச்சவங்க எல்லாம் போட்ட ஓட்டாக இருக்கலாம், இல்லை பேத்தி சொல்லி தாத்தா போட்ட ஓட்டாக இருக்கலாம், பையன் சொல்லி அப்பா போட்ட ஓட்டாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் வரப்போகிற எலெக்ஷனை இதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் செயல்பாடுகள் மூலமாக தான் நீங்கள் நிரூபிக்க முடியும். இப்போ இந்த 60 நாள்லேயே வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. பாலியல் ரீதியான விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு விஷயங்கள், காவல், மரணங்கள், ஊழல், பழனி கோயில் ஊழல் போன்ற விஷயங்கள் பலது நடந்திருக்கு. அதில் என்னன்னு இப்போ விசாரித்து தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி இருக்கும்போது வரப்போகிற எலெக்ஷன்ஸில் செயல்பாடுகளை வச்சு தான் விஜய்க்கு ஓட்டு விழும். அப்போது செயல்பாடுகளை வச்சு ஓட்டு விழும்போது அவருக்கு கட்டமைப்பு தேவை கீழே. அதுக்கு தான் அதிமுகவை கரைக்கிறார் அவர், அந்த கட்டமைப்பை ஹைஜாக் பண்ணுறாரு அவர். அது பண்ணிட்டு போகும்போது திமுக என்ன பண்ணும்? அப்போது திமுகவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடைக்காது இதுக்கு இதில் பார்லிமெண்ட் தேர்தலில். அப்போ அவங்க பாஜகவோட இருந்தாங்கன்னா ஓட் பேங்கும் போயிடும். அப்போ அவங்க அந்த இடத்துல தான் அவங்க டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் 29 நெருக்கத்தில். அப்போவும் வந்து சரி, இப்போ விஜயோடைய ஓட் பேங்க் இப்படி இருக்குது, நம்ம ஓபிசி ஓட் பேங்கை நம்ம அட்ராக்ட் பண்ணலான்னு ஒருவேளை பாஜக உயர் ஜாதி ஓபிசி 2 பேரோட ஓட் பேங்க் அட்ராக்ட் பண்ணலான்னு பாஜக சைடு போனாங்கன்னா அது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வேற ஒரு திருப்பு முனையாக போகும். அது ஆக்சுவலாக அப்போது ஆன்டி பிஜேபி எல்லாமே தாவேக்கா காங்கிரஸ் பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 29 தேர்தல் வரையும் ஒரு பாலிடிக்ஸோ, 29 தேர்தலும் போதும் தேர்தலுக்கு அப்புறமும் வேற ஒரு பாலிடிக்ஸும் தமிழ்நாடு சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 29க்கான அரசியல் களமும் தேர்தல் காட்சியிலும் மாற இருக்குது, அதுக்கான ஷேப் தான் இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நோக்கி தான் அது நகர போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.